அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 299 ரூபாயாக இருந்த ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 6 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 293 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 361 ரூபாயாக இருந்த ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 20 ரூபாயினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை 341 ரூபாயாகும். அதேவேளை 286 ரூபாயாக இருந்த ஒக்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாயினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை 274 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 331 ரூபாயாக இருந்த சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 6 ரூபாயினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை 325 ரூபாயாகும். அத்துடன் மண்ணெண்ணெய் 5 ரூபாயினால் குறைக்கப்பட்டு 178 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் உள்ளிட்ட விடயங்களை அரசு இரகசியமாக வைத்துள்ளது என்று எதிரணிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அந்த ஒப்பந்தங்கள் விரைவில் மக்களின் பார்வைக்காக வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியிலேயே இந்திய ஒப்பந்தங்கள் விரைவில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்று அமைச்சர் நலிந்த கூறியுள்ளார். புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கொலை செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக குழுவின் தலைவர் கனியமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்றைய தினம் குறித்த பிணை உத்தரவினை பிறப்பித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் சில முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் முலைப்பார் தெரிவித்துள்ளார். மன்னார் உப்புக்குளம் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மே தினத்தை முன்னிட்டு நாட்டிலுள்ள மதுபான சாலைகள் மூடப்படுவது குறித்து மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. உலக தொழிலாளர் தினத்திற்காக இன்று மே தின பேரணிகள் நடைபெறும் பிரதேச செயலக பிரிவுகளில் இயங்கும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைக்கப்பட்ட ஹோட்டல் உரிமங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் உள்ளவை தவிர அனைத்து சில்லறை மதுபான சாலைகளும் மூடப்பட வேண்டும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை முன்னிட்டு நாட்டிலுள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 5ஆம், 6ஆம், 7ஆம் திகதிகளில் அனைத்து பல்கலைக்கழகங்கள் வளாகங்கள் மற்றும் நிர்வாகங்களிலும் பயிலும் இளமாரி மற்றும் பட்ட மேற்கல்வி மாணவர்களுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் பேராசிரியர் கபில செனவிரத்ன தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் பிரச்சினை தொடர்பாக நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஊடகவியலாளர் இருவர் உட்பட 30 பேருக்கு எதிராக ஏறாவூர் போலீசாரினால் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 18ஆம் மற்றும் 20ஆம் திகதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 அக்டோபர் 8ஆம் திகதி மட்டக்களப்பு செங்கலடி பகுதிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகையின் போது கொமாந்துறை பகுதியில் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பண்ணையாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர், சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட 30 சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு எதிராக கொழும்பில் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 21ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் பைசரன் எனும் புகழ்பெற்ற சுற்றுலா தலத்தில் முகமூடி அணிந்த பயங்கரவாதிகள் அங்கு கூடியிருந்த மக்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர். இந்த சம்பவத்தில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். இந்த போராட்டம் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தலைமையில் இடம்பெற்றது. முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க உட்பட 3 எதிரான வழக்கை ஜூலை 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். ராஜகிரிய பகுதியில் 2016ஆம் ஆண்டு இடம்பெற்ற வாகன விபத்து மற்றும் ஆதாரங்களை மறைத்ததாக சம்பிக்க ரணவக்க வெலிகடை காவல் நிலைய பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் சுதத் அஸ்மெடல் உட்பட 3 எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. குறித்த வழக்கை நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையே நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ சலுகை இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளதுடன் பொருளாதார வளர்ச்சியிலும் தாக்கம் செலுத்தியிருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கான சுவிஸ் தூதுவரின் வீட்டில் இருந்து சுமார் ரூபாய் 4.5 பில்லியன் மதிப்புள்ள தங்க மோதிரங்கள், இரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட நகைகள் திருடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சுவிஸ் தூதுவர் கொள்ளுப்பிட்டி காவல்துறையில் அளித்த முறைப்பாட்டின்படி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கான சுவிஸ் தூதுவருக்கு கடந்த 12ஆம் தேதி சென்ற 27ஆம் தேதி இலங்கை திரும்பியுள்ளார். இதன்போது அவரது ஊழியர்கள் 5 பேர் பணியில் இருந்ததாகவும் அவர்களிடமும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வட்டி வருமானத்தின் மீதான நிறுத்தி வைக்கும் வரி தொடர்பான பரப்பப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானதென உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். வட்டி வருவாயின் மீது நிறுத்தி வைக்கும் வரிக்கு உட்பட்ட ஆனால் வரி விதிக்கக்கூடிய வருமானம் இல்லாத தனிநபர்கள், வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு சுய அறிவிப்புகளை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி என தெரிவித்து தவறான தகவல் பரப்பப்படுகின்றது. எனினும் அவ்வாறான காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பாடசாலை பாடத்திட்டத்தில் தேர்தல் தொடர்பான படிப்பினைகளை சேர்ப்பதற்கு எதிர்பார்ப்பதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை பத்திரிகையாளர் சங்கமும் தேர்தல் ஆணைக்குழுவும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு கருத்தரங்கில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அரசியல் எழுத்தறிவு மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்களில் அதன் தாக்கம் என்ற தலைப்பில் குறித்த கருத்தரங்கானது இடம்பெற்றுள்ளது. இதன்போது 8ஆம் தர பாடசாலை பாடத்திட்டத்தில் தேர்தல் தொடர்பான படிப்பினைகளை சேர்ப்பது குறித்து கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடல்களை நடத்தப்பட்டு வருவதாகவும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இலங்கை கடற்படையினருக்கும் உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வெலிகடை காவல்துறையினால் கைது செய்யப்பட்ட பின்னர் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்ததாக கூறப்படும் நிமேஷ் சத்தர என்ற இளைஞனின் மரணம் குறித்து நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. குறித்த இளைஞனின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணையின் சாட்சியங்களின் விசாரணைகளை மே 16ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட விசாரணையில் சாட்சியம் அளிக்க அன்றைய தினம் 5 சாட்சியாளர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.